اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. கண்ணியமிக்க எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த உலகம் என்பது மிக அதிநவீன வசதிகளோடு இருக்கக்கூடிய, எல்லா டெக்னாலஜிகளும் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஸ்மார்ட் யுகம் தான் இந்த யுகம் என்பது. நாம் வாழக்கூடிய இந்த உலகம் இன்னைக்கு இந்த 2026 என்பது ஸ்மார்ட் யுகம். ஆண்ட்ராய்டு போன் இல்லாம இல்ல, ஆண்ட்ராய்டு போனுடைய உலகம். அண்டை வீட்டாரோடு தொடர்புல இருக்கிறோமா, பேசுறோமா என்பதை விட ஆண்ட்ராய்டு போனுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களோடு அதீத தொடர்புல இருக்கிறோம். அதீத அளாவது, உரையாடுவது, பேசுவது என்று ஒரு விதமான கட்டுக்கடங்காத ஒரு கட்டுப்பாடு, ஒரு பொய்யான ஒரு உலகம் தான் சமூக வலைதள உலகம் என்பது. இன்னைக்கு ஆண்ட்ராய்டு போனு, இந்த போனு ஹராமானா ஹராம் கிடையாது. இதை நம்ம எப்படி பயன்படுத்துறோமோ அதன் அடிப்படையில தான். இதை வைத்து இன்றைக்கு தனி நபர் முன்னேறலாம். கல்வியில், பொருளாதாரத்தில், விஞ்ஞானத்தில், மருத்துவத்துறையில், இப்படி பல முன்னேற்றத்திற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி மிகப்பெரிய அளவுக்கு பங்காற்றுகிறது, மறுக்க முடியாது. அப்புறம் நாங்கள் இதை எப்படி பயன்படுத்துகிறோம்? ஏன் மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கு, மார்க்கத்தை எடுத்து பிற மக்களுக்கு பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு, அவதூறுகளுக்கு அதை உரிய முறையில் எடுத்து செல்வதற்கு பல மக்களை சென்றுகிறது. அப்ப இது பெரும் நன்மையையும் தருகிறது. ஆனால் இன்றைக்கு பெரும்பாலும் நன்மை இருந்தாலும் இதனுடைய வடிவமைப்பு எப்படி இன்றைக்கு இருக்கிறது என்றால் அதீத தீமையின் பக்கம் தான் இருக்கிறது. ஏன்? சினிமா கலாச்சாரம், பாட்டு, இசை வடிவம், டான்ஸ், இதுதான் பிரதானமா இருக்கு. அதுல யாரும் விதிவிலக்கு இல்ல. அதையும் குறிப்பா இன்னைக்கு ஒண்ணு சொல்லப்படுது என்னன்னா, இன்ஸ்டாகிராம்ல, பேஸ்புக்ல யார் இன்னைக்கு அதீதமா மக்களுக்கு கவனிக்கக்கூடியது, இந்தியா மனுஷன் எப்ப இருப்பானா, 1 மணி நேரம் பேச்ச கேட்கறதுக்கு இங்க இருந்து 70 கிலோமீட்டர் நடந்து போய், இல்லைன்னா பஸ்ல போய், இல்லைன்னா கார்ல போய், பைக்ல போய் அந்த உரையை கேட்டவர்கள் இருக்கிறார்கள். காலம் சுருங்க சுருங்க, டெக்னாலஜி வளர வளர யூடியூப்ல உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் வீடியோ பார்ப்போம் பார்த்தவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி, ஜென் ஆல்பா என்று சொல்லக்கூடிய இளம் தலைமுறைகள் எப்படின்னா 15 நொடியில எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். 15 நொடி தான், நேரம் இல்ல. அடுத்து 15 நொடி, அடுத்த 60 செகண்ட், 90 செகண்ட், இப்படித்தான் ரீல்ஸ். என்ன நடக்குது என்ன அப்படின்னு பார்க்கக்கூடிய மிக மோசமான ஒரு மனநிலையை இன்றைக்கு உருவாக்கக்கூடிய விதத்தில் தான் இந்த செட்டப்பே இருக்குது. அது இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், சோசியல் மீடியாக்கள் எந்த வகையை நீங்க எடுத்து பார்த்தாலும் அந்த மனநிலையை சிதைக்கக்கூடிய அளவில் இருக்கிறது. இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆபாச இரட்டை அர்த்தங்களை வாயால சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய, வெளியே சொல்ல முடியாது, அதை இன்றைக்கு பகிரங்கமாக, அதை முணுமுணுத்து, அதை பகிரங்கமாக சைகை செஞ்சு அரைமொழி ஆடையோட, சென்சார் எல்லாம் கிடையாது இருக்கு. வீட்டுல இருந்து யாரு வேணா 5 வயசுக்குள்ள பார்க்கலாம், பிறந்த குழந்தை பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். அவனுக்கு புரியாது. ஆனால் மன ரீதியாக, உளவியல் ரீதியாக மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். எதை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோமோ அதுதான் காமிக்குது, தெரியுதா? இன்னைக்கு இருக்கக்கூடிய போன்ல நெட் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்க ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பீங்க, போய் உட்கார்ந்து பார்த்தோம்னா என்ன இன்ஸ்டாவை திறந்தா நம்ம பேசுற அந்த இது வருது. கூகுள்ல போனா அதை காமிக்குது, யூடியூப்ல வீடியோ பார்த்தா அந்த வீடியோவா விளம்பரம் இடையில வருது, பேஸ்புக்ல போனா அதே வருது, அந்த விளம்பரமே வருது. நம்ம என்ன பேசணுமோ, என்ன பொருளை பற்றி பேசுகிறோமோ அந்த பொருள் திட்டம் அப்படியே வருகிறது. அந்த அளவிற்கு அந்தரங்கமே இல்லை என்கிற அளவிற்கு ஆண்ட்ராய்டு போன் மாத்திருக்கிறது. எந்த அந்தரங்கமும் இல்லை. அப்படி அங்க அவயங்களை காமிச்சு, அப்படி ஆடல் பாடல் பண்ணி, குலுக்கி தலுக்கி இப்படி எல்லாம் வீடியோ போடுறாங்கல்ல. இது பெரும்பாலான மனிதர்கள் உட்கார்ந்து பார்ப்பதாக புள்ளி விவரம் சொல்லப்படுகிறது. 170 பேர் பார்க்கலாம், மறுக்க முடியாது. 100 பேர் இருக்கிறோம்னா 70 பேர் கண்டிப்பாக பார்க்கிறாங்க. அதுல யாரும் விதிவில கிடையாது. ஏன்னா மனிதனுடைய மூளை அமைப்பே அப்படித்தான் இருக்கிறது. நம்மள வானத்திலிருந்து யாரும் உதிக்கல, எல்லாம் மனுஷன், மனிதனுடைய படைப்பு. நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும்ல, எல்லா பசியும் இருக்கிறது இல்ல. அதை பார்க்கிறவங்க அதை பார்க்க பார்க்க அந்த மனித மூளை தூண்டுகிறது. அடுத்து என்ன பாரு, அடுத்து என்ன பாரு, அடுத்து என்ன பாரு, இப்படி தூண்ட தூண்ட மிகப்பெரிய அளவிற்கு அதால பாலத்துல போய் வந்துடுறான். இன்னும் சிலர் இதுதான் திறமையை காட்டுறதுக்கு உண்டான வழி அப்படின்னு சொல்லி, திறமை உச்சபட்ச திறமை என்ன தெரியுமா? பாட்டு பாடி ஆடி போடுறது. இதுதான் திறமை. இதா திறமை? புர்காவை போட்டுக்கிட்டு, தொப்பி வச்சுக்கிட்டு, வயசு வித்தியாசம் எல்லாம் கிடையாது, எல்லோரும் செய்கிறார்கள். முஸ்லீம் அல்லாதவர்கள் கிடையாது, எல்லோரும் செய்கிறார்கள், குடும்பத்தோடு செய்கிறார்கள். இன்றைக்கு பிறகுவிட்டது. கல்ஃப் பல வெளிநாடுகள் குடும்பத்தோடு சேர்ந்து செய்கிறார்கள். நல்ல தாடி வச்சிருக்காரு, நல்ல ஜிப்பா போட்டிருக்காரு, ஆளை பார்த்தா நல்ல தப்பாதாரமா இருக்கிறாங்க, குடும்பத்தோடு உட்கார்ந்து கொண்டு பாடுகிறார்கள், பாட்டுக்கு அந்த அசைவு செய்கிறார்கள். கேட்டால் எனக்கு 40,000
வியூவர்ஸ் இருக்கிறார்கள், ஃபாலோவர்ஸ் இருக்கிறார்கள், 70,000 பேர் இருக்கிறார்கள், நான் தக்க வைக்க வேண்டும். ஒரு நாளுடைய 24 மணி நேரத்துல தூங்குவதில் கூட அந்த மூளை அங்கதான் போகணும். என்ன இப்ப போட்டோம் வீடியோ போட்டோமே, லைக் எத்தனை பேர் போட்டிருக்கான், கமெண்ட் எத்தனை பேர், 1000 பேர் உட்கார்ந்து படிக்கிறது. பாசிட்டிவ் கமெண்ட் என்ன, நெகட்டிவ் கமெண்ட் என்ன? ஆஹா, நெகட்டிவ் கமெண்ட் போட்டானா அப்ப அந்த பாசிட்டிவ் கமெண்ட் போடுறது மூளையில இருக்கக்கூடிய அந்த டோபமைன், மகிழ்ச்சி, நம்ம சிரிக்கிறோம், சந்தோஷமா இருக்கும், அதுக்கு என்ன வேலை செய்யணும்? மூளையில இருக்கக்கூடிய டோபமைன் அதுதான் தூண்டுகிறது, அது மட்டுப்படுத்தப்படுகிறது. ஆஹா, நம்ம திட்டானே, பாக்குறானே, நம்மள திட்டாங்களே, கமெண்ட் நெகட்டிவா வருது, என்ன ஆக போகுது இப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேயே இளம் சிறார்களை பாதிக்கக்கூடிய இந்த மொபைலால் ஏற்படக்கூடிய மிகப்பெரும் நோய் இன்றைக்கு எல்லா மட்டத்திலையும் இருக்கக்கூடியது அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய கவன சிதறல் இருக்குல்ல. இது ஏற்பட்டு வீட்டுல உட்கார்ந்து இருப்பான், மொபைல் பார்த்துட்டு தான் இருப்பான். தம்பி இங்க வாரா, நீங்க கூப்பிடுவீங்க, இந்த வர்ற மாமா போக முடியாது, ஏன் போக விடாது, மூளை போன் சொல்லும். ஆனா இந்த போன் என்ன பண்ணும்னா அவனை இங்க இருக்க வைக்கும், பதட்டத்தை ஏற்படுத்தும், பாராட்டு வாழ்த்துக்கள் இப்படி கேட்டு கேட்டு திடீர்னு ஒரு எதிர்மறையான விஷயங்கள் நடக்கிற பொழுது இந்த மொபைல் போன் அந்த ரீல்ஸ் எப்படி பார்க்கிற பொழுது அந்த மூளையே உண்ணுகிறதாம். மூளையே உண்ணுகிறது அதுவாக சுருங்கி அது சிம்பிளாகி அது மிகப்பெரிய அளவிற்கு சிந்தனை திறனற்றவர்களாக, பலகீனமானவர்களாக, ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு கோழைகளாக, தற்கொலை செய்யக்கூடியவர்களாக இப்படி மாற்றக்கூடியதுதான் மாற்றுகிறதாம். இருக்கக்கூடிய புள்ளி ஒரு தான் 32% 132% ரீல்ஸ் போடுறவன் உயிரே போனாலும் பரவாயில்ல, அந்த 15 செகண்ட் 90 செகண்டுக்காக நான் உயிரை பணயம் வைத்து ரீல்ஸ் போடுறேன். எப்படி சொல்ல முடியும்? என்ன சொல்ல முடியும்? மிகப்பெரிய ஆபத்திற்குரியதாக இருக்கிறது. அப்ப நமக்கு இதற்குண்டான இப்ப எப்படி 40 நிமிஷம் உட்கார்ந்து போன் இல்லாம ரீல்ஸ் இல்லாம உட்கார்ந்து இந்த செட்டப் தான் நம்மை அதில் போய் விழாமல் தடுக்கிறது. குழந்தைகள் இருக்கிறார்கள், பார்க்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் நல்லதை பார்த்து கற்றுக் கொடுங்கள். ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒரு மருத்துவ ரீதியாக என்ன இருக்கிறது, ஒரு சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு வீடு கட்டுறது, ஒரு செட்டப், ஒரு விஞ்ஞான ரீதியாக ஒரு சின்ன பிள்ளை ஒரு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை அது ஃபேமஸ் ஆகும்னா ஆகாது. ஒரு குப்பை இன்னைக்கு எவ்வளவு பெரிய அளவுக்கு குப்பை பொல்யூஷன் ஆகுது, அந்த குப்பையை தரம் பிரிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சென்சார் பொருத்திய ஒரு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி ஒரு 7வது தரம் படிக்கிறது கண்டுபிடிச்சிருக்கு. பல சென்சார்கள் வச்சு, டெக்னாலஜிகளை வச்சு, இரும்பு போட்டா இரும்புக்கு உண்டான அந்த சென்சார் பண்ணி அந்த குப்பை தொட்டியில போய் விழுகுது, உணவுப் பொருட்களை போட்டா சென்சார் பண்ணி அந்த குப்பை தொட்டிக்கு தனியா போய் விழுகுது. இப்படி தரம் பிரிச்சு இது ஃபேமஸ் ஆகுதா? இதுதான் திறமை. ஹிஜாபு போட்டுக்கிட்டு நான் மருத்துவத்துறையில மிகப்பெரிய அளவிற்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது திறமை. ஹிஜாபு போட்டுக்கிட்டு நான் ஐஏஎஸ் படித்து ஹிஜாபை கலக்க மாட்டேன், முஸ்கான் என்கின்ற மாணவன் இருந்துச்சுல, ஹிஜாபை போட்டுக்கிட்டு நான் ஒரு காலத்தை ஒட்டுமொத்த சங்கிகளும் வந்தாலுமே சரி நான் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிவிட்டு நான் பள்ளியில் பரீட்சையிலிருந்து பின்தங்க மாட்டேன் என்று சொல்லி போய் படிச்சால, அதுதான் திறமை. ஹிஜாபை போட்டுக்கிட்டு ஐஏஎஸ் எழுதி கலெக்டர் ஆகி நான் அந்த அதே ஹிஜாபில் தான் என்னுடைய ஐஏஎஸ் பணியை கலெக்டர் பணியை செய்வேன் என்று சொன்னால் அது திறமை. ஹிஜாபை போட்டுக்கிட்டு நான் ஏரோப்ளேனை ஓட்டுவேன் அப்படின்னு சொன்னா அது திறமை. ஹிஜாபை போட்டுக்கிட்டு நான் விஞ்ஞானத்துல மிகப்பெரிய அளவிற்கு நான் கண்டுபிடிப்பு வேலை செய்வேன் என்று சொன்னால் அது திறமை. இதுதான் திறமை. இஸ்லாம் யாரையும் தடுக்கவில்லை, எல்லாவற்றிற்கும் ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கிறது. ஒரு சின்ன விளையாட்டுல எந்த ஒன்றையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். ஒரு பம்பரத்தை சுத்தி விளையாடுறோம்னா அதுல ஒரு 4 பேர் விளையாடுறாங்கன்னா அந்த ஊருக்கு ஏற்ற ஒரு ரூல்ஸ் இருக்கும். ஒரு நாட்டுல இருக்கோம்னா ரூல்ஸ் இருக்கும், நாட்டினுடைய சட்டத்திட்டம் இருக்கு. ஒரு இஸ்லாம் என்று சொன்னால் அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கும். கட்டுப்பாடுகள் என்பது சிலதான், பல உங்களுக்கு திறந்துவிடப்பட்டிருக்கிறது. சிலவற்றை மட்டும் தடுக்கப்பட்ட ஹராம் என்று நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தால் சிலவற்றுக்குள் அடங்கிவிடும். உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது மிகப்பெரிய அளவு இருக்கிறது, எண்ணிலடங்காவது இருக்கிறது. அதை பயன்படுத்தி நல்ல தலைமுறையாக அடுத்த தலைமுறைகளை வார்த்தெடுக்கக்கூடிய அல்லாஹ் வல்லமையை நமக்கு தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.